வணக்கம் பிரதி. திருவொற்றியூரில் தனியார் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குடோனில் கார்கள் 10க்கும் மேற்பட்ட கார்கள் வைத்திருந்தனர். அந்த 10க்கும் மேற்பட்ட கார்களும் தீயில் கருகி நாசமாகி உள்ளது. திருவொற்றியூர் கேசிபி தொழிற்சாலைக்கு பின்புறம் 20க்கும் மேற்பட்ட குடோன்கள் உள்ளது. இதில் கார்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட புதிய கார்கள் குடோனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திடீரென குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அருகில் இருப்பவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். திருவொற்றியூர், எண்ணூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தீ கட்டுத்தடங்காமல் வளமளவென்று கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. இந்த தீயானது 1 மணி நேரத்திற்கும் மேலாக தீ எரிந்து கொண்டிருக்கிறது. குடோனில் தகர மேற்கூரை சரிந்து விழும் நிலையில் உள்ளது. குடோனில் 10க்கும் மேற்பட்ட புதிய கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. கார்கள் உள்ளிட்ட குடோன்களில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் தீயில் கருகி நாசமாகியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் ராஜ்குமார் என்பவருக்கு சொந்தமான இந்த குடோனில் புதிய கார்கள் ட்ரையல் பார்ப்பதற்காக எடுத்து அங்கு ஸ்டிக்கர்களை ஒட்டி அனுப்பும் பணி நடைபெற்று வந்ததாகவும், அதே குடோனில் பேப்பர், பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களும் வைத்திருந்ததாகவும், இந்த குடோனில் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகி இருக்கக்கூடும் என்று தகவலும் வெளியாகியுள்ளது. அருகில் பேப்பர், அதே போன்று பேப்பர், பஞ்சு, போம் உள்ளிட்ட குடோன்களும் உள்ளது. இந்த தீ விபத்து அருகில் உள்ள குடோன்களுக்கு பரவாமல் இருப்பதற்காக ஏற்கனவே 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் பல பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்களை வரவைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மெட்ரோ வாட்டர் லாரிகளும் இந்த தீயை அணைக்கும் பணிக்காக அதிக அளவில் வர வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போலீசார் விசாரணை செய்த பிறகு தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, எவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்ற காரணம் தெரிய வரும். விருதி விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். திருவொற்றியூரில் உள்ள தனியார் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட கார்கள் சேதமடைந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தற்பொழுது தீயானது அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். ஆனா பேப்பர் எங்க இருக்குன்னு ஆனா பேப்பர் எங்க இருக்குன்னு